சமாதானமா இருக்கீங்களா? உள்ளத்துல சமாதானம் நிரம்பி வழிகிற மாதிரி எப்பவும் நான் சமாதானமா இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அதான் ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதுக்கு பேரு தேவ சமாதானம், டிவைன் பீஸ், தெய்வீக சமாதானம். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுப்பதில்லை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன்னு இயேசு சொல்லியிருக்கிறார்ல, அதான் தேவ சமாதானம். நம்மை சுற்றில என்ன நடந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில எத்தனை விதமான போராட்டங்கள் வந்தாலும், அந்த உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற சமாதானம் மாத்திரம் பாதிக்கப்படவே பாதிக்கப்படாது. அந்த உள்ளுக்குள்ளே போற அமைதி, ஒரு ஆத்ம அமைதி இருந்து கொண்டே இருக்கும். அந்த தேவ சமாதானம் உங்க வாழ்க்கையில நிறைவா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். சாதாரண சமாதானம் இல்லை, மிகுந்த சமாதானம். யோசித்து பாருங்க, மிகுந்த சமாதானம், அப்படியே உள்ளத்துல நிரம்பி நிரம்பி வெளிகிற சமாதானம். அப்படி இருக்கிறவங்களுக்கு உள்ளத்துல சமாதானம் இருக்குதா? சிலர் காலையில் எழும்பும் போதே முறுமுறுத்துக்கிட்டே என்ன வாழ்க்கை, என்ன காரியம், என்ன விஷயம், ராத்திரி வரைக்கும் இப்படியே தான் இருக்கிற ஒரு சமாதானமா சந்தோஷமா காணப்படவே மாட்டாங்க. சமாதானம் நிறைவா இருக்குன்னு என்ன பண்ணும்? கர்த்தருடைய வேதம், இந்த வேதத்தை நேசிக்கணும், வாசிக்கணும், தியானிக்கணும்.